Question கவனிங்கப்பா. Ratio between length of train A and B is 3:5. Speed of train A is 72 km per hour and that train B is 54 km per hour. They are running opposite to each other. If train A crosses train B in 16 seconds, then find the length of train B. பாருங்க, ரெண்டு ட்ரெயின் இருக்கு AB. இதோட லென்த் வந்து 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் A வந்து 3x லென்த்னா B வந்து 5x இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீடு A 72 km ஸ்பீடு, B வந்து 54 km ஸ்பீடு. ட்ரெயின் A வந்து ட்ரெயின் B வந்து 16 செகண்ட்ல கிராஸ் பண்ணுது. ஓகேங்களா? சோ அப்ப டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஈக்குவல் டைம். டிஸ்டன்ஸ் பாருங்க, இது ஒரு 3x, இது ஒரு 5x. டோட்டல் ட்ரெயினோட லென்த், ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணனும். சோ 8x லென்த் பை ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரெண்டு ஸ்பீட ஆட் பண்ணனும், சேம் டைரக்ஷன்னா சப்ட்ராக்ட் பண்ணனும். சோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ 72 பிளஸ் ஒரு 54. சோ 126 கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து இந்த 18/8 போட்டுக்கோம்னா கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தனா 5/18னால மல்டிப்ளை பண்ணனும். சோ இந்த 5/18னால மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 18 மேல போயிடும். சோ அதனால தான் காமனா இந்த 18/5 போடும். ஓகேங்களா? டைம் வந்து பாத்தீங்கன்னா 16 செகண்ட் கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு 16 செகண்ட். இப்போ பாத்தீங்கன்னா 1 8 சார், இங்க 2 8 சார். அடுத்து 1 2 சார், இங்க 9 2 சார். ஓகேங்களா? அடுத்து 1 9 சார், இத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 9 சார் 9, பேலன்ஸ் 3 36 இருக்கும். 4 9 சார் 36. So 14 into 5 எவ்வளவு பாத்தீங்கன்னா 70. So எங்க x மட்டும் தான் இருக்கு. So x is equal to 70 மீட்டர். ஓகேங்களா? இப்போ ட்ரெயின் B ஓட லென்த் 5x இருக்கு. So 5x is equal to 5 into 70 equal to 350 மீட்டர். So ட்ரெயின் B ஓட லென்த் 350 மீட்டர் இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.